டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 குரூப் 2 எக்ஸாமுக்கு ஜிஎஸ்க்கு சிலபஸ் வைஸ் வீடியோஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்தியன் பாலிட்டியில் இந்த டாபிக் 1 ஃபுல்லாக முடிக்கிறதுக்கு 450 வினாக்கள் பார்த்தா போதும்னு சொல்லியிருந்தோம். இதுவரை 270 வினாக்கள் பார்த்துருப்போம். இன்னும் நீங்கள் பார்க்கலன்னா இதுக்கான பிளேலிஸ்ட் லிங்க் வந்து ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயே கொடுக்குறோம், கிளிக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோவில் அடுத்த 30 வினாக்கள் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை கடைசி வரையும் பாருங்க. வாட்ஸ்அப் குரூப்பில் இன்னும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க்குமே ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயே கொடுக்குறோம், கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. சொத்து உரிமையை அடிப்படை உரிமையிலிருந்து நீக்கிய அரசியலமைப்பு திருத்த சட்டம். சொத்துரிமையை அடிப்படை உரிமையிலிருந்து நீக்கிய அரசமைப்பு திருத்த சட்டம் எதுனா 44வது திருத்த சட்டம். எந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா 1978ல். சொத்துரிமை வந்து முன்னாடி 31A இருந்துச்சு. அதை வந்து அடிப்படை உரிமையிலேருந்து நீக்கி சட்ட உரிமையாக மாற்றினாங்க. அந்த சட்ட உரிமைக்கான பகுதி எதுன்னு கேட்டாங்கன்னா பகுதி 12 சட்டப்பிரிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா 300A. அந்த சொத்துரிமையை அடிப்படை உரிமையிலிருந்து நீக்கிய அரசமைப்பு திருத்த சட்டம் எதுனா 44வது திருத்த சட்டம் 1978. தற்போதைய நிலையில் சொத்துரிமை என்பது எத்தகைய உரிமையாக கருதப்படுகிறது மற்றும் எந்த உறுப்பின் கீழ் சேர்க்கப்பட்டுள்ளது. இப்போதான் நம்ம சொல்லியிருந்தோம், சொத்துரிமை வந்து சட்ட உரிமையாக மாற்றப்பட்டது. அதுக்கான உறுப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா 300A. அடிப்படை உரிமைகள் மீறப்படும் போது நேரடியாக உச்சநீதிமன்றத்தை நாடும் உரிமையை எந்த அரசமைப்பு உறுப்பு உறுதிப்படுத்துகிறது? இல்லை, உறுப்புனாலும் சட்டப்பிரிவுனாலும் ஒன்று தான். அடிப்படை உரிமைகள் மீறப்படும் போது நேரடியாக உச்சநீதிமன்றத்தை நாடும் உரிமையை எந்த அரசமைப்பு சட்டப்பிரிவு உறுதிப்படுத்துகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சட்டப்பிரிவு 32, அதாவது உறுப்பு 32. அடிப்படை உரிமைகள் குறித்த சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கவும். அடிப்படை உரிமைகள் முழுமையானவை, எக்காரணம் கொண்டும் தடை செய்ய முடியாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இல்லை, ஏ வந்து தவறானது. அடிப்படை உரிமைகள் வந்து முழுமையானது அல்ல, இல்லை முழுமையானது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது, இந்தியாவின் அடிப்படை உரிமைகள் முழுமையானவை அல்ல, நாட்டின் பாதுகாப்பு தேவையை கருத்தில் கொண்டு உகந்த தடைகள் விதிக்கப்படலாம். இல்லை, பி தான் சரியானது. இந்தியாவின் அடிப்படை உரிமைகள் வந்து முழுமையானது அல்ல, நாட்டின் பாதுகாப்பு தேவையை கருத்தில் கொண்டு உகந்த தடைகள் விதிக்கப்படலாம் அப்படின்றது தான் சரியானது. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. அடிப்படை உரிமைகள் நாடாளுமன்றத்தால் மட்டுமே அனுபவிக்கப்படும், அடிப்படை உரிமைகள் வெளிநாட்டவர்களுக்கு மட்டுமே பொருந்தும். இது எல்லாமே தவறானது தான். கல்வி உரிமை எந்த அரசமைப்பு திருத்தத்தின் மூலம் கொண்டு வரப்பட்டது? கல்வி உரிமை வந்து எந்த அரசமைப்பு திருத்தத்தின் மூலம் கொண்டு வரப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 86வது அரசமைப்பு திருத்தத்தின் மூலம் 2002ல். 86வது திருத்தம் 2002 மூலம் கல்வி உரிமை இந்திய அரசமைப்பின் எந்த உறுப்பில் சேர்க்கப்பட்டது? 86வது திருத்தம் 2002 மூலம் கல்வி உரிமை வந்து இந்திய அரசமைப்பின் எந்த உறுப்பில் சேர்க்கப்பட்டது? இதில் அடிப்படை உரிமைகளில் வந்து மொத்தம் 6 அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதில் சுதந்திர உரிமை எதுக்கான பிரிவுகள் வரும்? 19லேருந்து 22 வரையும் வரும். இல்லை, 21A எதுக்கானதுன்னு பார்த்தோம்? தொடக்க கல்வி பெறும் உரிமை அப்படின்ற மாதிரி பார்த்தோம். அதான் இது கல்வி பெறும் உரிமைக்கான சட்டப்பிரிவு எதுன்னு பார்த்தீங்கன்னா 21A. உறுப்பு 21A படி எந்த வயது வரையிலான குழந்தைகளுக்கு கல்வி உரிமையாக வழங்கப்படுகிறது? உறுப்பு 21A படி எந்த வயது வரையிலான குழந்தைகளுக்கு கல்வி உரிமையாக வழங்கப்படுகிறது? 6 முதல் 14 வயது குழந்தைகளுக்கு கல்வி உரிமையாக வழங்கப்படுகிறது. இந்திய அரசமைப்பின் உறுப்பு 21A கீழ் அனைத்து சிறாருக்கும் வழங்கப்படும் அடிப்படை உரிமையான இலவச கட்டாய கல்வியை நிறைவேற்றும் வண்ணம் இயற்றப்பட்ட சட்டம். எந்த உறுப்புன்னு பாருங்க. உறுப்பு 21A. 21A கீழ் அனைத்து சிறாருக்கும் வழங்கப்படும் அடிப்படை உரிமைக்கான இலவச கட்டாய கல்வியை நிறைவேற்றும் வண்ணம் இயற்றப்பட்ட சட்டம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சிறார் இலவச கட்டாய கல்வி சட்டம் 2009. சிறார் இலவச கட்டாய கல்வி சட்டம் 2009. அரசாட்சி தொடர்பாக அரசு கடைபிடிக்க வேண்டிய அரசின் வழிகாட்டு நெறிகள் இந்திய அரசமைப்பின் எத்தனையாவது பகுதியில் இடம்பெற்றுள்ளது? அரசின் வழிகாட்டு நெறிகள் வந்து இந்திய அரசமைப்பின் எத்தனையாவது பகுதி அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது 4ஆம் பகுதி, நமக்கே தெரியும்.
இந்தியாவில் சமூக பொருளாதார நீதியை நிலைநாட்டும் வண்ணம் அரசு அவற்றை அமலாக்கம் செய்வதற்கான வழிகாட்டு நெறிகள் எவை? அடிப்படை உரிமையா, அடிப்படை கடமைகளா, அரசு கொள்கை வழிகாட்டும் நெறிகளா, முகப்புறையா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இல்லை, சரியானது வந்து அரசு கொள்கை வழிகாட்டு நெறிகள். ஆணுக்கும் பெண்ணுக்கும் சம ஊதியம், இலவச கட்டாய அடிப்படை கல்வி, வேலை பார்க்கும் உரிமை ஆகியவற்றிற்கான குறிப்பிடத்தக்க விதிகளை கொண்டுள்ள அரசமைப்பு பகுதி எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த பகுதினா பகுதி 4. பகுதி 4 எது? அரசு கொள்கை வழிகாட்டு நெறிகள். ஆணுக்கும் பெண்ணுக்கும் சம ஊதியம், இலவச கட்டாய அடிப்படை கல்வி, வேலை பார்க்கும் உரிமை ஆகியவற்றிற்காக குறிப்பிடத்தக்க விதிகளை கொண்டுள்ள அரசமைப்பு பகுதி எதுனா அரசு கொள்கை வழிகாட்டு நெறிகள். இந்திய அரசமைப்பின் பாகம் 4 கீழ் எந்தெந்த சூழ்நிலைகளில் அரசு உதவிகள் வழங்குவதற்கான பிரிவுகள் கூறப்பட்டுள்ளன? இந்திய அரசமைப்பின் பகுதி 4 கீழ் எந்தெந்த சூழ்நிலைகளில் அரசு உதவிகள் வழங்குவதற்கான பிரிவுகள் கூறப்பட்டுள்ளன அப்படின்னு கேட்டிருக்காங்க. 1. முதுமை மற்றும் வேலையின்மை. 2. நோய்வாய்ப்படுதல் மற்றும் வாழ்வாதாரத்திற்கு தேவையான திட்டங்கள். 3. பொருளாதார ரீதியாக பிற்படுத்தப்பட்ட பிரிவு மக்களுக்கு சிறப்பு முன்னுரிமை. 4. வளங்கள் பகிர்வில் உள்ள பாகுபாடுகளை குறைத்தல். இது 4மே அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாட்டின் கீழ் அரசு உதவிகள் வழங்குவதற்கான பிரிவுகள். இதில் 4மே சரியானது தான், அனைத்தும் சரி. ஃபர்ஸ்ட் வந்து முதுமை மற்றும் வேலையின்மை, நோய்வாய்ப்படுதல் மற்றும் வாழ்வாதாரத்திற்கு தேவையான திட்டங்கள், பொருளாதார ரீதியாக பிற்படுத்தப்பட்ட பிரிவு மக்களுக்கு சிறப்பு முன்னுரிமை, வளங்கள் பகிர்வில் உள்ள பாகுபாடுகளை குறைத்தல். அரசு கொள்கை வழிகாட்டு நெறிகள் குறித்த சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கவும். அரசு கொள்கை வழிகாட்டு நெறிகள் குறித்த சரியான கூற்று எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இவற்றை நீதிமன்றங்கள் மூலமாக நேரடியாக நிலைநாட்ட முடியும். இவற்றை நீதிமன்றங்கள் மூலமாக நேரடியாக நிலைநாட்ட முடியும். இல்லை, ஏ வந்து தவறு. அரசு கொள்கை வழிகாட்டு நெறிகளை வந்து நீதிமன்றங்கள் மூலமாக நேரடியாக நிலைநாட்ட முடியாது. இல்லை, ஏ வந்து தவறானது. அடுத்தது பாருங்க, இவற்றை நீதிமன்றங்கள் மூலமாக நிலைநாட்ட முடியாது என்றாலும் நாட்டின் அரசாட்சிக்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. இல்லை, பி சரியானது. அரசு நெறிமுறை உறுத்தும் கோட்பாடுகள், அதுதான் அரசு கொள்கை வழிகாட்டு நெறிகள் வந்து நீதிமன்றங்கள் மூலமாக நிலைநாட்ட முடியாது என்றாலும் நாட்டின் அரசாட்சிக்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. இல்லை, பி தான் சரியானது. அடுத்தது பாருங்க, மாநில அரசுகளுக்கு மட்டுமே வழிகாட்டுதலாக அமைகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சி தவறு. இவற்றை மீறுபவர்களுக்கு சிறை தண்டனை வழங்கப்படும். இதுவும் தவறு தான். இந்திய அரசமைப்பில் அடிப்படை கடமைகள் எந்த அரசமைப்பு திருத்தத்தின் வாயிலாக சேர்க்கப்பட்டன? அடிப்படை கடமைகள் வந்து எந்த சட்ட திருத்தத்தின் மூலம் சேர்க்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 42வது சட்ட திருத்தத்தின் மூலம் தான் சேர்க்கப்பட்டது. இந்திய அரசமைப்பில் அடிப்படை கடமைகள் எந்த பகுதி மற்றும் எந்த உறுப்பின் கீழ் வழங்கப்படுகிறது? அடிப்படை கடமைகளுக்கான பகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பகுதி 4A. எந்த பிரிவுனா, அதாவது எந்த உறுப்புனா 51A. அடிப்படை கடமைகளுக்கான பகுதி வந்து 4A, பிரிவு வந்து 51A. அரசமைப்பில் குறிப்பிடப்பட்டுள்ள அடிப்படை கடமைகள் ஒவ்வொரு இந்தியனும் பின்பற்ற வேண்டிய எத்தகைய கடமையாக கருதப்படுகிறது? அறக்கடமைகளாக கருதப்படுகிறது. அறக்கடமைகளாக கருதப்படுகிறது. அடுத்தது, இந்திய குடிமக்கள் ஒவ்வொருவரின் அடிப்படை கடமைகள் கொடுத்துருக்காங்க. இது ஏற்கனவே வந்து 10th லெசன் பார்க்குறப்பயே பார்த்துருப்போம். அடிப்படை கடமைகள் மொத்தம் 11 அப்படின்னு தெரியும். அந்த 11 என்ன அப்படின்றத வரிசையாக கொடுத்துருக்காங்க. இந்த 11மே ரொம்ப முக்கியமானதை வரிசையாக பார்க்கலாம். அரசமைப்பிற்கு கீழ்ப்படிந்து அதன் மாண்புகள், தேசிய கொடி, தேசிய கீதம் ஆகியவற்றிற்கு மரியாதை அளிக்க வேண்டும். அடுத்தது, நமது நாட்டு விடுதலை போராட்டத்தின் போது பின்பற்றப்பட்ட உன்னதமான மாண்புகளை ஏற்று பின்பற்ற வேண்டும். இந்தியாவில் இறையாண்மை, ஒற்றுமை, ஒருமைப்பாடு ஆகியவற்றை பாதுகாத்து போற்ற வேண்டும். தேவையான காலங்களில் அழைப்பு விடுக்கப்படும் போது நாட்டை பாதுகாக்கவும் நாட்டிற்கு சேவை புரியவும் முன்வர வேண்டும். மதம், மொழி, சாதி வேறுபாடுகளை கடந்து மக்களுக்கிடையே ஒருமைப்பாட்டினையும் உலகளாவிய சகோதரத்துவத்தினையும் உருவாக்க வேண்டும். பெண்களின் மாண்பிற்கு பாதிப்பு ஏற்படுத்தும் நடவடிக்கைகளை கைவிட வேண்டும்.
நமது பன்மைத்துவ பண்பாட்டின் வளமான மரபினை மதித்து பாதுகாக்க வேண்டும். வனங்கள், ஏரிகள், ஆறுகள், வன உயிரினங்கள் உள்ளிட்ட நமது இயற்கை வளங்களை பாதுகாத்து மேம்படுத்தி அனைத்து உயிரினங்களும் வாழ தகுந்ததாக பராமரிக்க வேண்டும். அறிவியல் ஆர்வம், மனித நேயம், தேடல் நெறி, சீர்திருத்தம் ஆகியவற்றை உருவாக்கி கொள்ள வேண்டும். பொது சொத்துக்களை சேதப்படுத்தாமல் மற்றும் பாதுகாக்கவும் வேண்டும். நமது முயற்சிகள் மற்றும் சாதனைகளை மென்மேலும் உயர்ந்த இலக்குகளை நோக்கி எடுத்து சென்று நாட்டினை மென்மேலும் தொடர்ந்து உயர்த்தும் வண்ணம் தனிநபர் மற்றும் கூட்டு செயல்பாடுகளில் சிறப்பு திறன் பெற்று முன்னேற வேண்டும். அடுத்தது 11வது கடமை என்னன்னா, 6 முதல் 14 வயதுக்குட்பட்ட சிறார்கள் கல்வி கற்பதற்கான வாய்ப்புகளை சிறார்களின் பெற்றோர் அல்லது பாதுகாப்பாளர் வழங்க வேண்டும். இதோட அடிப்படை கடமைகள் மொத்தம் 11 பார்த்துட்டோம். அடிப்படை கடமைக்கான பகுதி என்னன்னு கேட்டாங்கன்னா பகுதி 4A, பிரிவு என்னன்னு கேட்டாங்கன்னா 51A. இந்தியாவின் ஆட்சி முறை குறித்தான கீழ்கண்ட எந்த கூற்று சரியானது? அதாவது மத்திய மாநில அரசுகளின் கூட்டமைப்பு குறித்தான கீழ்கண்ட கூற்றுகளில் எது சரியானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சிதைக்கக்கூடிய ஒன்றியமும் சிதைக்க முடியாத மாநிலங்களும் கொண்டது. சிதைக்கக்கூடிய ஒன்றியமும் சிதைக்க முடியாத மாநிலங்களும் கொண்டது. சிதைக்க முடியாத ஒன்றியமும் சிதைக்கத்தக்க மாநிலங்களும் கொண்டது. இரண்டும் சிதைக்க முடியாது, இரண்டும் சிதைக்கக்கூடியவை. இல்லை, சரியானது எதுன்னு பார்த்தீங்கன்னா சிதைக்க முடியாத ஒன்றியமும் சிதைக்கத்தக்க மாநிலங்களும் கொண்டது. இல்லை, இதுதான் சரியானது. இந்தியாவின் ஆட்சி முறை, அதாவது மத்திய மாநில அரசுகளின் கூட்டமைப்பு குறித்தான சரியான வாக்கியம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிதைக்க முடியாத ஒன்றியமும் சிதைக்கத்தக்க மாநிலங்களும் கொண்டது. இந்தியாவை முழுமையான கூட்டாட்சி என்று கூற முடியாது, ஆனால் கிட்டத்தட்ட கூட்டாட்சி முறை என்று கூறலாம் என்ற கூற்றின்படி நெருக்கடி நிலை காலத்தில் இந்திய அரசமைப்பு எத்தகைய குணாம்சத்தை கொண்டிருக்கும்? ஒற்றை ஆட்சி குணாம்சத்தை கொண்டிருக்கும். இந்தியாவை முழுமையான கூட்டாட்சி என்று கூற முடியாது, ஆனால் கிட்டத்தட்ட கூட்டாட்சி முறை என்று கூறலாம் என்ற கூற்றின்படி நெருக்கடி நிலை காலத்தில் இந்திய அரசமைப்பு எத்தகைய குணாம்சத்தை கொண்டிருக்கும்னா ஒற்றை ஆட்சி குணாம்சத்தை கொண்டிருக்கும். இந்திய அரசமைப்பு ஒற்றை ஆட்சி முறை மற்றும் கூட்டாட்சி முறை ஆகிய இரண்டையும் எதற்கு ஏற்ப பயன்படுத்தி கொள்ளத்தக்க ஆட்சி முறையை கொண்டுள்ளது? நேரம், சூழல் போன்ற தேவைக்கு ஏற்ப ஆட்சி முறையை கொண்டுள்ளது. இந்திய அரசமைப்பு ஒற்றை ஆட்சி முறை மற்றும் கூட்டாட்சி முறை ஆகிய இரண்டையுமே நேரம் மற்றும் சூழல் போன்ற தேவைக்கு ஏற்ப பயன்படுத்தி கொள்ள ஆட்சி முறையை கொண்டுள்ளது. நாடாளுமன்றத்தில் இயற்றப்படும் சட்டம் அரசமைப்பின் அடிப்படை தத்துவத்திற்கு முரணாக இருந்தால் அதை செல்லாததாக்கும் அதிகாரம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? நீதி சீராய்வுன நாடாளுமன்றத்தில் இயற்றப்பட்ட சட்டம் அரசமைப்பின் அடிப்படை தத்துவத்திற்கு முரணாக இருந்தால் அதை செல்லாததாக்கும் அதிகாரம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? நீதி சீராய்வுன. இந்திய அரசமைப்பில் ஒன்றுக்கொன்று சமமான மேலாதிக்க தன்மை கொண்ட அமைப்புகள் எவை? இந்திய அரசமைப்பில் ஒன்றுக்கொன்று சமமான மேலாதிக்க தன்மை கொண்ட அமைப்பு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீதி அமைப்பும் நாடாளுமன்றமும். நீதி அமைப்பும் நாடாளுமன்றமும் தான் ஒன்றுக்கொன்று சமமான மேலாதிக்க தன்மை கொண்ட அமைப்புகள். ஒரு நாட்டின் சட்டப்பூர்வ உறுப்பினர்கள் யார் என்பதை அடையாளம் காண்பது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? குடியுரிமைன்னு. ஒரு நாட்டின் சட்டப்பூர்வ உறுப்பினர்கள் யார் என்பதை அடையாளம் காண்பது எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா குடியுரிமைன்னு. இந்தியாவில் குடியுரிமை பெறுதல் மற்றும் அதனை உறுதிப்படுத்தலை ஒழுங்குபடுத்தும் இந்திய குடியுரிமை சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? இதில் ஏற்கனவே பார்த்துட்டோம். குடியுரிமை சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டதுன்னா 1955. இந்திய அரசமைப்பு வழிகாட்டுதலின்படி குடியுரிமை பெறுவதற்கான வழிகளில் கீழ்கண்டவற்றுள் சரியானது எது? குடியுரிமை பெறுவதற்கான வழிகள் மொத்தம் எத்தனை அப்படின்றது நமக்கு தெரியும். 5 வழிகள். அது என்னென்ன அப்படின்றது தான் இதில் கொடுத்துருக்காங்க. ஒன்று பிறப்பின் மூலம், 2வது வாரிசின் மூலம், அதாவது வம்சாவளி மூலம், 3வது பதிவின் மூலம், 4வது இயற்கை வயப்படுத்தல், 5வது ஒரு பகுதியில் தொடர்ந்து வசித்தல். இதில் அனைத்துமே சரியானதான். 10th புக்கில் என்னெல்லாம் பார்த்துருப்போம்னா பிறப்பின் மூலம், வம்சாவளி மூலம், பதிவின் மூலம், இயல்புரிமை மூலம், பிரதேச இணைவின் மூலம் அப்படின்ற மாதிரி பார்த்துருப்போம்.
அனைத்து மனித உயிர்களும் சமத்துவத்துடனும் சுதந்திரத்துடனும் பிறக்கின்றன என்ற உலக மனித உரிமை பிரகடனம் எந்த ஆண்டு வெளியிடப்பட்டது? 1948 உலக மனித உரிமை பிரகடனம் எந்த ஆண்டு வெளியிடப்பட்டதுன்னா 1948. இந்திய ஒன்றியத்தின் நாடாளுமன்றம் குடியரசுத் தலைவர் மற்றும் ஈரவைகளை கொண்டிருக்கும் என்று குறிப்பிடும் அரசமைப்பு உறுப்பு 79. இந்திய ஒன்றியத்தின் நாடாளுமன்றம் குடியரசுத் தலைவர் மற்றும் ஈரவைகளை கொண்டிருக்கும் என்று குறிப்பிடும் அரசமைப்பு சட்டப்பிரிவு என்னன்னா சட்டப்பிரிவு 79. நாடாளுமன்றம் ஈரவைகளை கொண்ட அமைப்பாக இருக்க வேண்டும் என்ற தேவை எந்த ஆட்சி முறையின் அடிப்படையில் ஏற்கப்படுகிறது? கூட்டாட்சி முறையின் அடிப்படையில் ஏற்கப்படுகிறது. நாடாளுமன்றம் ஈரவைகளை கொண்ட அமைப்பாக இருக்க வேண்டும் என்ற தேவை எந்த ஆட்சி முறையின் அடிப்படையில் ஏற்கப்படுகிறதுனா கூட்டாட்சி முறையின் அடிப்படையில் ஏற்கப்படுகிறது. இந்திய நாடாளுமன்றத்தின் மேலவை மற்றும் கீழவை ஆகியவை முறையே எவ்வாறு அழைக்கப்படுகிறது? இந்திய நாடாளுமன்றத்தின் மேலவை எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா மாநிலங்களவை, கீழவை மக்களவை. மேலவையை ராஜ்யசபா அப்படின்னு சொல்லுவாங்க, மக்களவையை லோக்சபா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்திய நாடாளுமன்றத்தின் இரு அவைகளின் பிரதிநிதித்துவ தன்மையை குறிக்கும் கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானதை தேர்ந்தெடுக்கவும். 1. மாநிலங்களவை மாநிலங்களின் பிரதிநிதித்துவத்தை கொண்டுள்ளது. மக்களவை மக்கள் பிரதிநிதித்துவத்தை கொண்டுள்ளது. இது ரெண்டு இதில் எது சரியானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இல்லை ரெண்டுமே சரியானது தான். மாநிலங்களவை மாநிலங்களின் பிரதிநிதித்துவத்தை கொண்டுள்ளது. மக்களவை மக்கள் பிரதிநிதித்துவத்தை கொண்டுள்ளது. இல்லை ரெண்டுமே சரியானது. 1 மற்றும் 2 ரெண்டுமே சரி. இதோட ஃபர்ஸ்ட் டாபிக் முடிக்க 450 வினாக்கள் பார்த்தா போதும்னு சொல்லியிருந்தோம். இதுவரை 300 வினாக்கள் பார்த்துட்டோம். பேலன்ஸ் ஒரு 150 வினாக்கள் தான் இருக்கு. ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். மறக்காம ஒரு லைக் பண்ணிருங்க. வாட்ஸ்அப் குரூப்ல இன்னும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க்குமே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயே கொடுக்குறோம். கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம கிட்ட 6th இருந்து 12th வரைக்குமான எக்கனாமிக்ஸ் மெட்டீரியல்ஸ் இருக்கு. ஸோ தேவைப்படுறவங்க மட்டும் டிஸ்கிரிப்ஷன்லேயே வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு. உங்க நேம் சொல்லி பொருளாதாரம் அப்படின்னு டெக்ஸ்ட் பண்ணுங்க, டீட்டெயில் சொல்லுவோம்.